எதனால இவ்வளவு டிப்ரெஷன்ல இருக்கீங்க? சும்மா ஃப்ராங்கா சொல்லுங்க. அப்பதான் உங்களுக்கு கரெக்டா ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். டாக்டர், என் அத்தை பையன் இப்பதான் காலேஜ் முடிச்சு வேலைக்கு சேர்ந்தான். என்னோட 4 மடங்கு அதிகமா சம்பளம். என் ஃப்ரெண்டு என் கூட தான் படிச்சா, அவனுக்கு இங்கிலீஷ் சுத்தமா தெரியாது. அவன் வெளிநாட்டுல வேலை பார்த்து கோடி கோடியா சம்பாதிக்கிறான். இதெல்லாம் நினைக்கும் போது அப்படி எனக்கு டென்ஷன் ஆகுது டாக்டர், டென்ஷன் ஆகுது. இவ்வளவு டிப்ரெஷன் ஆகக்கூடாது, சரியா? நான் சொல்றதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே அண்ணன் முடுங்க, அண்ணன் முடி மேலும் செலுத்துடுங்க. மெதுவா மெதுவா மெதுவா. அப்படியே உங்க வாழ்க்கையில சந்தோஷமான நிகழ்ச்சி நடத்துறோம் இல்லையா, அதை அப்படியே நினைச்சு பாருங்க. என் வாழ்க்கையில அப்படி ஒரு எந்த சந்தோஷமான நிகழ்ச்சி நடக்கல டாக்டர். இது நடக்கல. உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வம் இல்ல, அவங்கள நினைச்சுக்கோங்க. எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை டாக்டர். காத்து வந்து உங்க மேல படுது. மரம் சொன்னதான் ஞாபகம் இருக்கு. எங்க வீட்டுல ஒரு மாமரம் வச்சோம், எழுத்து வீட்டுல ஒரு மாமரம் வச்சாங்க. எங்க மரத்துல ஒரு காய் கூட காய்க்கல. எழுத்து வீட்டு மாமரத்துல மாமரம் கொத்து கொத்தா காய்க்குது டாக்டர். அதை நினைக்கும் போது அப்படி எனக்கு டென்ஷன் ஆகுது டாக்டர். அதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் நீங்க நிறைய யோசிக்க வேண்டாம், சரியா? ஒரு 3 மாசம் ட்ரீட்மெண்ட் வாங்க, எல்லாம் சரியாயிடும். போகும்போது ரிசப்ஷன் 2000 பே பண்ணிட்டு போயிடுங்க. 2000? ஆமா. ஒரு நாளைக்கு உங்க ஹாஸ்பிட்டல் எத்தனை பேஷண்ட் வருவாங்க? ஒரு 10-15 பேர் வருவாங்க. 15 பேர். அப்போ ஒரு நாளைக்கு 30,000, ஒரு மாசத்துக்கு 9 லட்சம், ஒரு வருஷத்துக்கு 1,08 லட்சம். அப்படி இப்படி நினைக்கும் போது அப்படி எனக்கு டென்ஷன் ஆகுது. அதாவது நீங்க எதெல்லாம் யோசிக்கக்கூடாது. இதாங்க உங்களுக்கு இப்ப தேவையை வந்து ட்ரீட்மெண்ட் கிடையாது. இந்த மருந்தை குடிச்சீங்கன்னா சரியாயிடும். இது குடிச்சா சரியாயிருமா? வயிற்று சரியாயிடும். இப்போதே உங்களுக்கு அதான் தேவை. அப்புறமா வாங்க ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கோ. இவ்வளோ வயிற்று படுறேன்.